ரீசெண்டாக லஞ்சுக்கு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்லான்னு எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஜாரா பிரியாணி ஆத்தென்டிக் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஹைதராபாத் ஷாப் தான் போயிருந்தோம். உள்ளே போய் பார்த்தா நல்லா ஹைதராபாதி தம் தந்தூரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக மவுத் வாட்டரிங்காக இருந்தது. ஸோ அதுவும் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி இருந்தது, அதுவும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ நல்லா மட்டன் பீசஸ் 3 பீசஸ் டெண்டரியான பீசஸ் போட்டு கூடவே இந்த தம் தந்தூரி வச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா சூப்பராக இருந்தது. தந்தூரி வித் இந்த மட்டன் பிரியாணி செம்ம காம்போவாக இருந்தது. மட்டன்லாம் நல்லா ஜூஸியாக இருந்தது. அது கூட இந்த சிக்கன் தம் தந்தூரி ஹைதராபாதி ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு காம்போவாக இருந்தது. அண்ட் மட்டனுமே சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆத்தென்டிக் ஹைதராபாதி பிரியாணி நல்லா சுட சுட சட்டி அப்போ தான் இறந்தது. ஸோ நல்லா சூடாக அப்போ தான் சட்டியை ஓப்பன் பண்ணி போட்டுட்ருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஒரு கப் நிறையா ஃபுல்லாக ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி வச்சு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை சுட சுட எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. பட் ஆனால் எனக்கு இதை விட மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா டெண்டராக இருந்தது. பட் மசாலா ஒட்டவே இல்லை. ஸோ ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பட் ஹைதராபாதி ஸ்டைல் பிடிக்கும்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரியாணி பிடிக்கும். பட் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. எனக்கு மட்டன் பிரியாணி தான் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் அவங்க மேலே டைனிங் சூப்பராக இருந்தது. டெசர்ட்க்கு ஒரு குபானிக்கா மீத்தா ஆப்ரிகாட் ஸ்வீட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் அது நல்லாவே இல்லை. நட்ஸ்லாம் போட்டிருந்தது. பட் டேஸ்ட் மட்டமாக இருந்தது. பிரியாணி டேஸ்ட் நல்லா தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.